நேபாள் பகுதியில வெள்ளம் மற்றும் சூறாவளி உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெக்சிகோ பகுதியில பாத்தீங்கன்னா கலவரம் உண்டாகும் நாட்கள் வருகிறது வேண்டி இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. விஜயவாடா மற்றும் துருக்கி பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளம் பரவும் நாட்கள் வருகிறது இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துருக்கி பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளம் உண்டாகும் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இலங்கை பகுதியில ஆட்சிகள் மாறும் என்று இந்த இணையக்கத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பீகார் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் புரண்டோடு நாட்கள் வருகிறது என்று இணையக்கத்தில் விண்ணப்பித்திருக்கு. கலிபோர்னியா பகுதியில் நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையக்கத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில நெருப்புகள் மற்றும் வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. யூரோ பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெக்சிகோ பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறது. அது மிகவும் தத்தளிப்பின் பாதையை கொடுக்கும் என்று இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மீண்டும் மெக்சிகோ பகுதியில் நிலச்சரிவு ஏற்றுக்கோ உண்டாக்குற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பிரளயம் மற்றும் ஒரு சில இடங்களில் நில அதிர்வு ஏற்படும் என்று இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
பகுதியில வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் நாட்கள் வருகிறது. இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வியட்நாம் பகுதியில கட்டிடம் சாய்வு மற்றும் சூறாவளி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு. உத்தரகாண்ட் பாத்தீங்கன்னா நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்து. பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் சாய்ந்து விழும் நாட்கள் வருகிறது. அது நிமித்த சேதங்கள் உண்டாகும் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சேலம் பகுதியில விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சீனா பகுதியில பாத்தீங்கன்னா பிரளயங்கள் சூறாவளி என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அருப்புக்கோட்டை பகுதியில விபரீதம் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு. ஆந்திர பிரதேஷ் பாத்தீங்கன்னா வெள்ள நீர் சூழ்ந்து கொள்ளும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தெலுங்கானா பகுதியில பிரளயங்கள் மூடிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. லண்டன் பகுதியில விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கென்யா பகுதியில விபரீதம் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. லக்னோ பகுதியில் விபத்து என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ரஷ்யா பகுதியில் பெரும் சேதங்கள் மற்றும் குண்டு வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உக்ரைன் பகுதியில பாத்தீங்கன்னா
போர்கள் நிமித்தம் மீண்டும் சேதங்கள் ஏற்படும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தென் அமெரிக்கா பகுதியில் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்கா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம், அது மாத்திரமல்ல விபரீதமும் காணப்படும் என்று இந்த இணக்கத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. உளுந்தூர்பேட்டை பகுதியில் விபரீதம் என்று இந்த இணக்கத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முன்னால் சென்ற டேங்கர் லாரி மீது தனியார் ஆம்னி பேருந்து மோதியதில் டேங்கர் லாரி சென்டர் மீடியனை தாண்டி வலதுபுறம் சாலைக்கு சென்றது. அப்போது எதிர் திசையில் வந்த மற்றொரு லாரி டேங்கர் லாரி மீது பயங்கரமாக மோதிய விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹவாய் பகுதியில எரிமலை வெடிக்கும் நாட்கள் வருகிறது, இது நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் சொல்லி இந்த இணக்கத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ருமேனியா பகுதியில வெள்ளங்கள் மற்றும் மணல் புயல் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஏழுமலை கோயில், அதாவது ஒரு ஹிந்து டெம்பிள் தான். அங்க ஒரு சில சம்பவங்கள் நடைபெறும், அது பரபரப்பான செய்தியா இருக்கும், அது விபரீதத்துல முடியும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மியான்மர் பகுதியில வரலாறு காணாத அளவுக்கு பிரளயங்கள் மூடிக்கொள்ளும் நாட்கள் வரப்போகிறது இந்த இணக்கத்தில் முன்னறிப்பு. கிருஷ்ணகிரி, பெங்களூர், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் மற்றும் நெருப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சாத்தூர் பகுதியில நெருப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் பகுதியில் பாத்தீங்கன்னா சாலையில விபத்து, அது மாத்திரமல்ல விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு. இந்தோனேஷியா பகுதியில் நிலச்சரிவு இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டாகும் என்று இணக்கத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கெபிகளில் விபரீதம் என்று இந்த இணக்கத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. லெபனானில் பூமிக்கடியில் 60 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்த பங்கரில் தலைமறைவாக இருந்த ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் ராணுவம் 80,000 கிலோ வரையிலான வெடிகுண்டுகளை அடுத்தடுத்து வெடிக்குமாறு வீசிக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவன் நடைபெற போகும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிப்பதற்கு ஒரே காரணம், நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரமே.
அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அதிலிருந்து உங்கள் ஆத்துமா தப்பிக்கொள்ள தயவாய் ஜெபத்திலே தரித்திருங்கள்.